அருள் சக்தி எபிசோட் 3 முதல் தெய்வ சக்தி. பழமையான கோவிலின் கீழே இருக்கும் அந்த ரகசிய அறையில் கார்த்திக் நிற்கிறான். அவன் முன் ஒரு பெரிய ஒளிக்கல். அந்த கல்லிலிருந்து வெளிவரும் ஒளி சாதாரணமில்லை, அது ஒரு தெய்வ சக்தி. ஆனால் அந்த சக்தியை பெறுவதற்கு முன் ஒரு பெரிய ஆபத்து கார்த்திக்காக காத்திருக்கிறது. கார்த்திக் மெதுவாக அந்த ஒளிக்கல்லை நோக்கி நடக்கிறான். அவன் அருகே சென்றவுடன் அந்த கல் இன்னும் பிரகாசமாக ஒளிர ஆரம்பிக்கிறது. அவன் கையில் இருக்கும் முத்திரையும் அதே ஒளியை விடுகிறது. கார்த்திக், இதுதான் அந்த சக்தியா? திடீரென்று அந்த அறை முழுவதும் ஒரு குரல் ஒலிக்கிறது, மர்ம குரல். கார்த்திக், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். கார்த்திக் அதிர்ச்சியுடன் சுற்றி பார்க்கிறான். கார்த்திக், யார் பேசுறது? மர்ம குரல். இந்த கல் உள்ளே இருக்கும் சக்தி உன்னை காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் திடீரென்று தரை அதிர ஆரம்பிக்கிறது. அந்த ஒளி கல்லிலிருந்து ஒரு ஒளி உருவம் வெளிவருகிறது. அது ஒரு தெய்வ காவலன். இந்த சக்தியை பெற நீ தகுதியானவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். அந்த காவலன் தனது கையை உயர்த்துகிறான். திடீரென்று காற்று வேகமாக வீச ஆரம்பிக்கிறது. கார்த்திக் நிலை தடுமாறுகிறான். ஆனால் அவன் கையில் இருக்கும் முத்திரை ஒளிர ஆரம்பிக்கிறது. கார்த்திக் தனது பயத்தை மறைத்து நின்று சொல்கிறான், கார்த்திக், நான் பயப்பட மாட்டேன். அந்த நேரத்தில் அவன் கையிலிருந்து ஒரு சிறிய ஒளியலை வெளிவருகிறது. அது காவலனை தொடுகிறது. காவலன் மெதுவாக சிரிக்கிறான். காவலன், நீ தகுதியானவன். அவன் மறைந்து விடுகிறான். அந்த ஒளி கல் மெதுவாக உடைந்து ஒரு சக்தி கார்த்திக்குள் செல்கிறது. கார்த்திக்கின் கண்கள் திடீரென்று ஒளிர்கிறது. அவன் கையிலிருந்து காற்று சக்தி வெளிவருகிறது. கார்த்திக், இது ஒரு சக்தி. அவன் இப்போது தனது முதல் தெய்வ சக்தியை பெற்றுவிட்டான். அதே நேரத்தில் இருள் மனிதர்கள் அந்த அறைக்கு வந்து சேர்கிறார்கள். அவர்களில் ஒருவன் கத்துகிறான், அவன் சக்தியை பெற்றுவிட்டான். அவர்கள் கார்த்திக்கு பக்கம் ஓடுகிறார்கள். கார்த்திக் பயப்படாமல் தனது கையை உயர்த்துகிறான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய காற்று அலை அவர்களை தள்ளி வீசுகிறது. இருள் மனிதர்கள் தற்காலிகமாக தோல்வியடைகிறார்கள். கார்த்திக் அந்த அறையிலே நின்று தனது கையை பார்க்கிறான். அவன் இப்போது ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவன் ஒரு தெய்வ சக்தியின் காவலன். இது கார்த்திக்கின் முதல் சக்தி. ஆனால் உலகத்தில் இன்னும் 199 தெய்வ சக்திகள் மறைந்திருக்கின்றன. அவற்றை கண்டுபிடிக்க கார்த்திகே ஒரு பெரிய பயணத்தை தொடங்க போறான். ஆனால் அந்த சக்திகளை தேடி வரும் இருள் ராஜாவும் விழித்திருக்கிறான்.